வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த பதிவில் நம்ம மோஸ்ட்லி இஷ்ட தேவதா அண்ட் குருவோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்குறோம். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி உள்ள பதிவுகளில் என்ன அதோட சம்மரியும் இது ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். எப்பயும் பதிவு தொடங்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு சாண்டிங், ஓகேங்களா? கண்ணு மூடிங்க, சுவாசத்தை கவனிங்க. மன சுவாசத்தில் இருக்கட்டும். இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணும்போது ஓம் சாண்ட் பண்ணலாம். மனசில் மகாகணபதி கணேசன் நினச்சிங்க. வக்ரகுண்ட மகாகாய சூரியகோடி சமர்ப்பிரதா நிர்விக்னம் குருவே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா. அடுத்து மா சரஸ்வதி. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. சரஸ்வதி ஆசீர்வாதம் வாங்கிங்க. அடுத்து நம்ம குருவை மனத்தில் தியானம் வச்சுங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சிவாய குருவே நமஹ. ஸ்ரீமாத்ரே நமஹ. மெதுவாக கண்களை திறக்கலாம். இந்த பதிவு நம்மளோட இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னியில் இஷ்ட தெய்வத்தை பற்றி யாராக இருந்தாலும் இந்த அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பாத் இந்த ஜெர்னிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இஷ்ட தேவதா. இந்த இஷ்ட தேவதாவுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரேன். நான் மற்றவங்களுக்கும் சொல்கிறேன், இந்த இஷ்ட தேவதா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். மோஸ்ட்லி சில பேருக்கு தெரியும் தன்னோட இஷ்ட தேவதா யாருன்னு. ஏன்னா அவங்க தான் ஈஸியாக நம்ம யாரை ஈஸியாக கனெக்ட் பண்ணுறோமோ அந்த காட் அண்ட் காடஸஸை அவங்க தான் நம்மளோட இஷ்ட தேவதா இருக்க முடியும். இன்கேஸ் உங்களால் இஷ்ட தேவதா அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இட் இஸ் பெட்டர் நம்ம வந்து ஒரு அஸ்ட்ராலஜரை தான் கன்சல்ட் பண்ணணும். அவங்க தான் நமக்கு வந்து அவங்க பர்த் சார்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. அது இல்லாமல் நம்ம வந்து நமக்கு அவங்க சொல்லியும் கன்வின்ஸ் ஆகலைன்னா நீங்கள் எந்த காடஸஸ் உங்களுக்கு நியர்பை மட்லப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பிடிச்சிருந்தாலே இஷ்ட தெய்வம் தான். ஆனால் நீங்கள் எந்த காடஸை வேணால் எடுத்து அவங்களோட மந்திரங்களோ அவங்கள திரும்பி நினைச்சிங்களோ அது வந்து எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பாருங்கள். இட் ஷுட் பி மோர் தேன் a year or 2 years. அந்த சேம் காடஸஸே நம்ம வந்து திங்க் பண்ணுறோன்னா அவங்க தான் நம்மளுடைய இஷ்ட தேவதை. ஓகேங்களா? பின்ன நமக்கு சரி இஷ்ட தேவதா நமக்கு தெரியும். சரி, அப்போ இஷ்ட தேவதை தெரியுது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா இஷ்ட தெய்வத்தோட கனெக்ஷன்ஸை வந்து ரொம்ப நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும். நான் எப்பயுமே முன்னாடி சொன்ன அதே கான்செப்ட்ஸ் தான்.
இப்போ நம்ம வந்து ஒரு மொபைல் வச்சுருக்கோம். மொபைலில் ஏதாச்சும் ஒரு டேட்டா வேணும்னா, நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா, அதை பற்றி நம்ம சர்ச் கொடுக்குறோம். அப்புறம் நம்ம நமக்கு வந்து அது மாதிரியான டவுன்லோட்ஸ் கிடைக்குது. எது யூடியூப்லேயோ, கூகுள்லேயோ. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம அதை கேதர் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இஷ்ட தெய்வத்தான்றது ஒரு கான்ஷியஸ்னஸ். காட்னா ஒரு கான்ஷியஸ்னஸ். அந்த கான்ஷியஸோட ஃபஸ்ட்டு கனெக்ஷன். சரி, இந்த கனெக்ஷன் எப்படி வைக்கலாம்? ஒன்று அவங்களோட நாமஜபம். அந்த நாமஜபம் அவங்களோட பேர் சொல்லி இப்போ கணபதினா ஓம் கணேஷாய கணேஷாய நம்ம வந்து சரி, நம்ம என்றைக்கு நம்ம வந்து இப்போ பூஜா ரூம் போகிறோம், இல்லை எப்போல்லாம் நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம சாண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி இஷ்ட தெய்வத்தை உள்ளவங்க அப்போ தெய்வம் பிடிச்சிருந்ததுன்னா அவங்களோட ஸ்லோகம், அவங்களோட மந்திரங்கள் உங்களுக்கு ஏற்கனவே உபதேசம் ஆயிருந்ததுன்னா, ஸோ அதை பற்றி நீங்கள் சாண்ட் பண்ணணும். அதை இதெல்லாம் இந்த ப்ரொசீஜர் ஸ்லோகா சாண்டிங், இந்த மந்திர சாண்டிங், பின்ன அவங்களோட அந்த தெய்வத்தோட கவசங்கள். ஸோ இது எல்லாமே அவங்களோட கனெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த தெய்வத்தையோட கனெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு அந்த இஷ்ட தெய்வத்தோட கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்தையோட அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், கவசம் கிடைக்கும். இதை நீங்கள் தான் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் டே பை டே. இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 மினிட்ஸ் பண்ணுறோம், இல்லை 15 மினிட்ஸ் அவங்கள தியானம் பண்ணுறோம். அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்கள் எந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்கலாக இஷ்ட தெய்வத்தாக்கு நீங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகும். பின்ன ஒவ்வொரு காடஸஸ்க்கும் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸும் இருக்குது ஒரு இஷ்ட தெய்வத்தாக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கணேஷா எடுத்திங்கன்னா, இப்போ கணேஷாவுக்கு வந்து கிரவுண்டிங் நேச்சர், மூலாதாரம்னு சொன்னோம்னா நம்ம இட்ஸ் கிரவுண்டிங் நேச்சர். நம்ம எப்பயுமே கொஞ்சம் கிரவுண்டடாக இருப்போம். அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் ரியாக்ஷன் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ மற்ற ஹனுமான்ஜி, மா துர்கா, சிவா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள். இப்போ ஹனுமான்ஜினா ஒரு ஃபாஸ்ட் ஆக்டிங், நமக்கு ஒரு புத்தி, அந்த தெளிவு. சரி, அப்புறம் மா துர்கா ஃபாஸ்ட் ஆக்டிங், அக்ரெஷன், பின்ன நெகட்டிவிட்டி ரிமூவல். இப்போ சிவ்ஜி, ஸோ அவங்க இப்போ ஹீலிங் பவர், மிருத்யுஞ்சயாவாக இருக்கிறாங்க. இப்போ இதை ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? நரசிம்மா கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன். ஹி கிவ்ஸ் எவ்ரி திங் புரியுதுங்களா? ஆனால் ஃபாஸ்ட் ஆக்டிங். ஸோ நம்ம தான் அந்த மாதிரி தெய்வங்களோட கனெக்ஷன் வைக்கணும். புரியுங்களா? பின்ன எந்த தெய்வத்தை நம்ம இஷ்ட தெய்வத்தை கனெக்ட் பண்ணுறோமோ அந்த தெய்வத்தோட குவாலிட்டிஸ் கண்டிப்பாக வரும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். சிலப்போ நம்ம அந்த தெய்வத்தை நாம் ஜபம் பண்ணும்போது அந்த குவாலிட்டிஸ் நம்மகிட்ட வந்துடும். இன்கேஸ் அந்த குவாலிட்டிஸ் இல்லைன்னா நம்ம கனெக்ட் பண்ணுற கான்ஷியஸ்னஸ் நமக்கு அது மாதிரியான சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணும். அந்த சுச்சுவேஷனில் லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் எப்போ ஒரு தெய்வத்தை கனெக்ட் பண்ணிட்டீங்களோ, நீங்கள் ஞாபகம் சொல்கிறீங்களோ, அது வந்து ஒரு டவர் மாதிரி அது டேட்டா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக லெசன் லேர்ன் பண்ணுற மாதிரினா முதல்ல அந்த கான்ஷியஸை அக்செப்ட் பண்ணுற மாதிரினா அவங்களோட கேரக்டர்ஸ் டவுன்லோட் பண்ணுறோம் நம்ம. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஹனுமான்ஜியோட கேரக்டர்ஸ் என்ன? ஒரு ஃபாஸ்ட் ஆக்டிங், புத்தியோட தெளிவு. ஸோ அந்த குணாதிசயங்கள் நம்மகிட்ட இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஓகேங்களா? அது இல்லைன்னா அவங்கள சாண்ட் பண்ணும்போது, அந்த கவசம் சாண்ட் பண்ணும்போது நாளாக வரும். நம்ம இன்னமும் இப்போ அதை பண்ணலின்னா அவங்களே ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த சுச்சுவேஷனில் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து இப்போ ராம் அவங்களுக்கு வந்து ராமோட கேரக்டர் வெரி பேஷண்ட், சைலன்ட், சாஃப்ட் ஆக்டிங். ஸோ ஆனால் அவங்களுக்கு சிலப்போ வந்து வேறு மாதிரியான சுச்சுவேஷன் வரும், கோவப்படுற மாதிரி. ஸோ அந்த நேரத்தில் அந்த ராமோட அந்த ஏற்கனவே டவுன்லோட் ஆகிருந்ததுன்னா அவங்க சுச்சுவேஷனுக்கு காமாகவே ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா அந்த சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து அதை கற்றுக்கணும் போல இருக்குது. ஸோ அது வந்து அந்த கேரக்டர்ஸ் அப்போ தான் நம்ம வந்து அந்த காடோட கரெக்டாக கனெக்ட் ஆகும். பின்ன அந்த காடோட நமக்கு வந்து கனெக்ஷன் ஏற்படுது. பின்ன அந்த குவாலிட்டிஸும் டவுன்லோட் ஆகுது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து நம்ம இக்னோரும் பண்ணக்கூடாது. எல்லா காடஸ்க்குமே ஒரு பின்ன இந்த குவாலிட்டிஸ் தான் காடஸ் இருக்குமா? இஷ்ட தேவதா எல்லாமே கொடுக்கும். இஷ்ட தேவதா வில் கிவ் யூ எவ்ரிதிங் யூ வாண்ட் இன் லைஃப். புரியுதுங்களா? இருந்தாலும் அதோட ஸ்பெஷல் குவாலிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அந்த குவாலிட்டிஸை நம்ம அலோவ் பண்ணணும்.
அப்போ அலோவ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இன்னொன்று மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இஷ்ட தெய்வத்தை எல்லாமே பாஸ்ட் நம்ம லாஸ்ட்லேயும் முன்னாடி இது வீடியோஸில் பார்த்தோம் கர்மாவை பற்றி. ஸோ பாஸ்ட் பூர்வ ஜென்மத்தில் நம்ம வந்து அந்த தெய்வத்தை கண்டிப்பாக வணங்கியிருப்போம். அது பாஸ்ட் லைஃபோட இதுதான் நம்ம கனெக்ஷன் தான் இப்பயும் இஷ்ட தெய்வத்தாவாக நமக்கு வருது. ஸோ அது வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் இன்னும் கூட என்ன கேட்கலன்னா உங்களோட பாஸ்ட் லைஃபோட சாதனாவோடைய அன்லாக் பண்ணவும் சொல்லலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு அன்லாக் பண்ணவும் முடியும் பண்ண முடியும். அந்த சாதனாவோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அது இருக்கிறதுனால தான் இப்போ நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்க. ஓகேங்களா? அப்புறம் இது இல்லாமல் இப்போ இஷ்ட தேவதா இருக்கும். இஷ்ட தேவதை ஐடென்டிஃபை பண்ணிங்களோ, அவங்களுக்கு கவசம்லாம் சேன் பண்ணுறீங்களோ, மினிமம் நான் சொல்ல ஒரு மினிமம் டைம் அட்லீஸ்ட் 5 to 10 minutes டே கம்யூனிகேட் பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் இன்னும் நிறைய பேர் கேட்கலாம், எப்படி நம்ம வந்து காட் நினைக்கிறோம், காட் நம்மகிட்ட கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாங்களான்னு. கண்டிப்பாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து சயின்ஸ். நான் சொல்கிறது இப்போ நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீங்களோ அந்த எப்படி இனிஷியலாக எப்படி பண்ணுவாங்கன்னா இது வந்து அவங்க தாட்ஸ், நம்மளோட தாட்ஸ் மூலியமாகவே நம்ம கேட்குற கேள்விக்கோ ஒரு தாட்ஸ் மூலியமாகவே ஆன்சர் வரும். இல்லைன்னா நமக்கு முன்னாடி ஏதாவது சம்பவங்கள் நடக்கும், அது மூலியமாகவே நமக்கு ஆன்சர் வரலாம். இப்போ வேறு யாராவது சொல்லலாம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம யார் பேச்சை கேட்போமோ அவங்க கூட நமக்கு சொல்லலாம். இல்லை நம்ம ஈவன் நம்ம யார் சொல்லுங்களேன், ஒரு நம்மளுக்கு பிடிக்காதவங்க அவங்க வாயால் கூட அது வரலாம். இப்படிதான் எப்படி வேணாலும் வரலாம். ஸோ ஆனால் நம்ம வந்து இவன் ஒரு கண்ண முடியோ இல்லை என்ன சாதாரணமோ இஷ்ட தெய்வத்தோட கனெக்ஷன் கண்டிப்பாக வைக்கணும். கனெக்ஷன் வைக்கணும். கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு லைஃப்பில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அந்த எல்லா ப்ராப்ளம்ஸுமே நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கலாம். இப்போ நீங்கள் போய் இப்போ உங்களோட டவுட்ஸை இப்போ வேறு தெரிஞ்சவங்க யார்கிட்டையோ கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க சொல்கிற ஆன்சர்ஸ் இல்லை பண்ணி அக்செப்ட் பண்ணிக்க முடியும், அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த இஷ்ட தெய்வத்தோட நீங்கள் எப்போ நீங்கள் கம்யூனிகேஷன் நிறையா வச்சுருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு பாருங்கள் அது வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் முதல்ல பேச ஆரம்பிங்க, மனசுக்குள்ளே பேச ஆரம்பிங்க, கேளுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரிப்ளையும் நாளாக வரும். எதர் பை தாட் வரும், சில பேர் சைக்கிளிக் இன்ட்யூஷன்ஸாகவும் வரும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம் இஷ்ட தேவதை. பின்ன அது இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், மினிமம் நீங்கள் வந்து அவங்களுக்காக இஷ்ட தெய்வத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அதை பண்ண அந்த ஒரு பாண்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அப்புறமேல் சேனலில் நீங்கள் கேட்கலாம், இல்லை கமெண்ட்ஸில் எழுதலாம். அதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகிறது வந்து குரு கனெக்ஷன். நான் வந்து முன்னாடி எனக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குரு ஈவன் அந்த பேர் அந்த குரு அந்த வார்த்தைக்கு அந்த அக்ஷரத்துக்கே உங்களுக்கு ரொம்ப சக்தி இருக்குது. அதுவே மந்திரம். குருன்னு சொல்கிறதே மந்திரம். அதான் குரு. உங்களோட டார்க்னஸ் டு லைட், டார்க்னஸ் டு லைட், அண்ட் இக்னோரன்ஸ் டு நாலேஜ். புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் குரு கீதா படிக்கிறது உண்டு. அந்த குரு கீதாவில் மென்ஷன் பண்ணி குருன்ற நாமமே மந்திரம். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சாதனால் அதை மிஸ் பண்ணவே கூடாது. சாதனான்ட்டு நம்ம இப்போ பூஜா ரூமில் உட்காந்தாலும் சரி, குருவோட இப்போ நான் பாடம் வந்து குரு பிரம்மா குரு விஷ்ணு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். அந்த பாடலே குரு கீதாலேருந்து தான் வந்திருக்கு. தஸ்மை ஸ்ரீ குருவே நம குரு கீதாலேருந்து எடுத்துருக்கு. குரு கீதா வந்து இட் இஸ் ஃப்ரம் ஆக்சுவலாக காசிகண்டுன்னு ஒரு சாப்டரில் காசிகண்ட் இஸ் ஃப்ரம் கந்த புராணம் தான் இருக்கிறதுலே பெரிய புராணம். நம்மளோட இதில் நம்பர் ஆஃப் ஸ்லோகாஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதுலேருந்து வர்ற ஒரு டெக்ஸ்ட் தான் அது. ஸோ அது நீங்கள் குருவோட கனெக்ஷன் அதில் தான் வந்து குருவை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம இன்னும் நாளாக நம்ம பதிவில் குருவை பற்றி நிறைய பார்க்கலாம். ஆனால் நான் இப்போ இந்த பதிவில் சொல்ல வேண்டியதுன்னா குருவோட ரிமெம்பரன்ஸ் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த குருவோட கனெக்ஷன் எப்படின்னா இஷ்ட தெய்வத்தோடையே நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ இஷ்ட தெய்வத்தோட ஸ்லோகம்ஸ்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, புரியுங்களா? அவங்களோட மந்திரங்கள்லாம் சொல்கிறீங்க. அது எழுதின இம்மீடியட் ஆத்தர்ஸ் அவங்க கூட அது யாருன்னு நீங்கள் பாருங்கள். அவங்க வந்து ஆனால் இன்னொன்று வந்து மோஸ்ட்லி அவங்களாம் அந்த ஆத்தர்ஸ்லாம் இப்போதைக்கு இருக்க மாட்டாங்க, ஃபிசிக்கலி இப்போ இல்லை, ஆஸ்ட்ரேலியா தான் இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் நினைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஆதிசங்கர், புரியுதுங்களா? அவங்களோட ஸ்லோகத்தை நீங்கள் படிக்கிறீங்க, புரியுதுங்களா? அப்புறம் ஆதிசங்கரை நம்ம தியானம் பண்ணலாம்.
அவரை குருவாகவே ஏற்றுக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவங்க என்னென்னா அவங்க இம்மிடியட் கனெக்ஷன் டு தி இஷ்ட தேவதா, இம்மிடியட் கனெக்ஷன் டு தி இஷ்ட தேவதா. ஆனால் கண்டிப்பாக நினைங்க, அவங்கள நினைக்க அவங்க வழியாக வந்த இப்போ ஃபிசிக்கலி உள்ள குருஸ் உங்களுக்கு லிங்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிடைக்கும். வேணும்னா உங்களுக்கு என்ன தேவையோ அவங்க ஃபிசிக்கல் அவங்க மூலிமா உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில், இல்லை அவங்களோட லெக்சர்ஸ் நீங்கள் கேட்பீங்க, அவங்களோட யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அது மாதிரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுதான் ஆக்சுவலி ப்ரொசீஜரு. ஆனால் உங்களோட சாதனால குருவை கண்டிப்பாக நினைக்கணும். இஷ்ட தேவதா, குருவோட மந்திரங்கள், புரியுதுங்களா? இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக நினச்சிதான், ஓகேங்களா? இது மறந்துடாதீங்க, இது கண்டிப்பாக வச்சுக்கணும், ஓகேங்களா? அடுத்து நம்ம இந்த பதிவில் இது 2 தான் நான் மெயினாக கவர் பண்ண விரும்புகிறேன் இந்த பதிவில். அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பதிவுகள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சில டவுட்ஸ் இருந்திருக்கலாம். ஆனால் நான் இப்போ இந்த பதிவில் திருப்பியும் ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குறேன். ஏன்னா பேசிக்கான விஷயங்கள் தான். ஏன்னா என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஜர்னி எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் எக்ஸசைஸை எப்போயுமே யோகா பொசிஷனை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்து சாதனை நம்ம எதிர்காலையிலையோ மதியம் எப்போ உங்களுக்கு டைம், இப்போ சில பேர் காலையில் சில பேரால் எழுந்திருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்க டே டைமில், அந்த டைமில் நான் பண்ணுவேன் சாதனை, ஓகேங்களா? சாமியை பற்றி நினைப்பேன், நாமங்கள், கவசங்கள் எதுனாலும் நீங்கள் பண்ணலாம், ஓகேங்களா? நான் இப்போ ஜென்ரலாகவும் ஒரு ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா ரெகுலராக விஷ்ணு சகஸ்ரநாமம் காலையிலையும் ஈவினிங் லலிதா சகஸ்ரநாமம் கண்டிப்பாக பண்ணுங்கள். இது நீங்கள் ஏன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சரியாகாத ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லை. எவ்ரிதிங், ஈவன் அஸ்ட்ராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும். பின்ன லலிதா சகஸ்ரநாமம், அதுவும் இட் இஸ் தேவியோட அனுகிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு அதில் கிடச்சிடும். ஆனால் இதை பண்ணும்போது என்ன பண்ண, இப்போ விஷ்ணு சகஸ்ரநாமம் பண்ணுறதா இருந்தால் எதிர உங்களால் நீங்கள் புக் எடுத்து உங்களுக்கு படிக்க முடியுதுன்னா கண்டிப்பாக படிங்க, காலையில் கண்டிப்பாக படிங்க ஃபுல்லாக. பின்ன லலிதா சகஸ்ரநாமம் அதே மாதிரி தான். இன்கேஸ் உங்களால் படிக்க முடியலன்னா கற்றுக்கிறதா இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் அந்த வீடியோஸை கேட்க பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா? இது 2த்தையும் மஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் நாளாக உங்களுக்கு தெரியும். ஒன்று இது காலையில், அது ஈவினிங், ஓகேங்களா? அது பண்ணலாம், ஓகேங்களா? இது ரெகுலர் ஹேபிட். நான் நம்மளோட இதில் ஸ்பிரிச்சுவல் ஜர்னலில் சொல்கிறது என்னென்னா, யோகா, இன்னொன்று ரெகுலர் சாதனா. இது நீங்கள் சகஸ்ரநாமம் தான் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொசீஜரும் நான் சொல்லித்தரேன். இது இல்லாமல் என்னோடய ஸ்ட்ரெஸ் நீங்கள் முன்னாடி உள்ள வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மெயினான ஸ்ட்ரெஸ் பண்ணது பாக்கி உள்ள டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம காலையில் போய் குளிச்சிடுறோம், நம்ம ஃபீல் ஃப்ரெஷ், நம்ம இதாகிட்டோம், ஃப்ரெஷ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம போய் வேறு ஏதாவது இதில் ஆக்டிவிட்டீஸில் ரிலேட் பண்ணுவோமா, அது குப்பையோ இல்லை வேறு ஏதாவது அழுக்கான விஷயங்களையோ மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவோம். வி ஒன்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா திருப்பி நமக்கு குளிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ அதனால டே டைமில் நம்ம மனசில் வச்சுக்கிறது பாக்கி உள்ள டைம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை தான் நான் முன்னாடி வீடியோஸ்னு சொன்னேன். யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட். நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அங்கே தான் உங்கள் பிராணசக்தி போகும், ஓகேங்களா? பிராணசக்தி போகும். பின்ன பிராணசக்தி நமக்கு தேவையில்லாத விஷயங்களில் போச்சுன்னா அது உங்களோட எனர்ஜி ட்ரெயின் பண்ணிடும். நம்ம இப்படி சொல்லக்கூடாது, இவங்களால தான் எனக்கு கோவம் வருது, இவங்களால தான் நம்ம அந்த மாதிரி தாட்ஸ் போகுது, மனசில் ஃபியர் வருது அப்படின்னு. அதை நம்ம கொஞ்சம் அதான் அவேர்னஸ். அதான் நான் சொல்கிறேன், நான் முன்னாடி உள்ள வீடியோஸில் சொன்னேன், நமக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். டே டைமில் நம்ம எப்படி நம்மளோட மைண்ட் செட் வச்சுக்கிறது. அதுக்கு நான் இதுவும் சொல்லிட்டேன், டே டைமில் எப்படிலாம் இருக்கும், நம்ம இறைவனோட நாமங்களை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தலாம். ஒரு மந்திரம் சொல்லலாம், சிவாய குருவே நம, ஸ்ரீ மாத்திரம். உங்களுக்கு என்ன பிடிக்குது, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயண, ரிப்பீட் பண்ணுங்களேன். என்ன மனசுக்குள்ளே ரிப்பீட் பண்ணுங்க, யாருக்கும் வெளியிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரிப்பீட் பண்ணுங்கள். அவங்கள சொல்லும் போது அந்த ஒரு ஃபீலிங், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இறைவனை நீங்கள் நினைக்கிறீங்க, புரியுதுங்களா? இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, நமக்கு முன்னாடி உள்ள மக்கள் இருக்கவங்களையே ஒரு தெய்வமாகவும் பார்க்குறாங்க. வர்றவங்க யாரெல்லாம் வர்றாங்களோ அதுவும் நல்ல விஷயங்கள் தான். இப்போ நம்ம நார்த் இந்தியாவில் எடுத்திங்கன்னா யாராக இருந்தாலும் ராதே ராதே, ராம் ராம் சொல்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் ரியலாகவே அது என்னென்னா, பை சீயிங் தம், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை நம்ம நினைக்கிறோம், பின்ன ராமாவே பார்க்குறோம் நம்ம. ஸோ அதுவும் நல்ல ஆக்டிவிட்டி தான். ஆனால் டே டைம் ஃபுல்லுமே நீங்கள் மோஸ்ட்லி இப்போ நம்ம சரி ஆஃபீஸில் ஒரு நம்ம கிளைண்ட்டை பார்க்குறோம், அந்த டைம் ஓகே, ஃபோக்கஸ் ஆன் தட் ஜாப்.
அதுக்கப்புறம் மைண்டை வந்து இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் வச்சுருங்க. இதோட ரீசன் என்னன்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன். நம்மளோட மைண்டு வந்து ஒரு லேண்டு மாதிரி. நம்மளுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே ஒரு 2 பேக் பிராப்த கர்மாலாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம், குட் அண்ட் பேட். இந்த குட் அண்ட் பேடுக்கு மேலே அனாவசியமான விதைகளை போட வேண்டாம். அதுதான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னாலே இதுதான் ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட். அனாவசியமான விதைகளை போட வேண்டாம். அனாவசியமான விதைகள் நமக்கு தேவையான விஷயங்கள். நமக்கு வந்து இப்போ அந்த ஆஃபீஸ் விஷயமாக பேசுகிறோம், இப்போ ஒருத்தவங்ககிட்ட இன்ட்ராக்ஷனாக பேசுகிறோம், அந்த டைமில் மீதி உள்ள டைமை கிவ் டு யுவர் ஃபோக்கஸ். அவங்களோட ஃபோக்கஸ் வந்து இஷ்ட தெய்வத்தையும் இல்லை எந்த உங்களுக்கு தேவதை நீங்கள் வந்து எந்த ஒரு காடை நீங்கள் பிடிச்சிருக்கோ அந்த மைண்ட் செட்டோடையே இருங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நிலத்தில் அனாவசியமான விதைகள் இதாகிறதில்ல. ஆனால் ஏற்கனவே முளைச்சி இருக்கிற விதைகள் ஏற்கனவே உழைச்சி இப்போ நமக்கு அது ஹெல்த் ப்ராப்ளமாகவும் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாகவும் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக சாதனை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் குருஜிக்கிட்ட நிறைய எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கோ அப்போ நீங்கள் சாதனை அதிகமாக பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ப்ராப்ளம் இருக்கிற டைமில் சாதனாவை ஒதுக்கி வச்சிடுறாங்க. நோ, ஈவன் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் ஏன்னா நம்ம வந்து ஹெல்த் ப்ராப்ளம் எனக்கே முடியல இப்போ போய் நீங்கள் இரவு நினைக்க சொல்கிறீங்க. கண்டிப்பாக நினைக்க வலிக்குதா நினைங்க, அவர் பேரை சொல்லியே நினைங்களேன். என்ன தப்பு நம்மளுக்கு, என்ன குறைச்சிருக்கிறோம் அது. ஆனால் ஆக்சுவலாக அது பண்ணணும். அதை நீங்கள் பண்ண நீங்கள் பாருங்கள். ஏன்னா அந்த டைம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எப்போல்லாம் சஃபர் பண்ணுறோம், எப்போல்லாம் மனசு ரீதியமாக இல்லை ரிலேஷன்ஷிப்லையோ ஹெல்த் ரீதியம் சஃபர் பண்ணுறோமோ அப்போல்லாம் கர்மா பேர்ன் ஆகுது. அது பேர்ன் ஆகி போகும்போது ஒரு கேப் கிடைக்குது. அந்த கேப்பில் நீங்கள் வந்து இறைவனோட சீடை போடுறீங்க. இதுதான் சயின்டிஃபிக்கலாக இதுதான் நடக்குது. இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போல்லாம் நீங்கள் துன்பத்துருக்குன்னா அதிகமாக ஈவன் நம்ம ஹெல்த்தால் சஃபர் பண்ணும்போது கூட அதான் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வயிற்று வலிக்குது நினைங்க. எப்போல்லாம் அந்த வலின்ற எண்ணம் வரும்போதோ இறைவனோட நாமமே நினைங்க. இட் இஸ் கர்மா இஸ் பர்னிங். இன்னும் நாளாக உங்கள் சாதனை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த பழைய விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்மளோட லோவர் எமோஷன்ஸ்க்கெலாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தோன்னா அந்த மரமோ அந்த செடியோ அந்த நாளாக அதுவே கம்மியாகிடும் மனசுக்குள்ள அந்த தாட்ஸும். அதுக்கப்புறம் அந்த கர்மா ஆட்டோமேட்டிக்காக பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஸோ ஒரு சில ஹையர் டிகிரி கர்மா இருக்குது. அந்த ஹையர் டிகிரி கர்மாவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாதனை பண்ணும்போது உங்களோட இஷ்ட தேவதை உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கும். அதனால தான் நான் இந்த பதிவில் இஷ்ட தெய்வத்தை எடுத்தேன்னா யார் யாரெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு கைடன்ஸும் வேணும். பின்ன குருவும் அந்த கைடன்ஸ் கொடுப்பாங்க, இஷ்ட தேவதாவும் கொடுப்பாங்க. பின்ன பாக்கி உள்ள டே டைமில் நீங்கள் எப்படி உங்கள் மனசை வச்சுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நாள் உங்களோட எனர்ஜி லெவலும் மாறும். ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதில் கொஞ்சம் நீங்கள் வந்து கேர் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா டே டைமில் கேர் எடுக்கலைன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் வந்து இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஆனால் இந்த கான்செப்ட் எனக்கு கிடைக்கிறதுக்கும் ரொம்ப டைம் ஆச்சு, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் ஆச்சு. ஏன்னா எல்லாருக்குமே நீங்கள் எந்த இதில் போனாலும் ஸ்பிரிச்சுவல் ஜர்னியில் போனாலும் சரிங்க நீங்கள் லலிதா சஹஸ்ரநாமம் சாண்ட் பண்ணுங்கள், இல்லை இதை பற்றி மெடிடேட் பண்ணுங்கள், இந்த மந்திராவை இத்தனை தடவை ரிப்பீட் பண்ணுங்கள், இதை அனுஷ்டானம் எடுங்க, இதை நிறைய தடவை வச்சுப்பீங்க. சரி, நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன், அந்த டைமில் தவமும் பண்ணுறேன். ஆனால் பாக்கி உள்ள டைமில் என்ன பண்ணுறேன்? பாக்கி உள்ள டைம் நம்ம வந்து சில பேர் இந்த எனர்ஜி கெயின் பண்ணிவிட்டு இந்த எனர்ஜி நம்ம வந்து மக்கள்கிட்ட கொடுத்துட்றோம். புரியுதுங்களா? ஸோ அது பாசிட்டிவாக இருக்கட்டுமே. ஈவன் நம்மக்கிட்ட இப்போ நம்ம போடுறோம், பசங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், அது பாசிட்டிவாகவே கொடுக்குமே. நமக்கு அவங்களோட என்ன லேக்கோ அதை நம்ம கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஹெல்த்தால் சஃபர் பண்ணுறாங்களா, இல்லை நாலேஜால் சஃபர் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு அதை ப்ளெஸ் பண்ண முடியும் நம்மளால். இந்த நம்ம பண்ண தவத்தினால அதை நம்ம வந்து அனாவசியமாக யூஸ் பண்ண தேவையில்லை. அது இல்லாமல் நம்ம டே டைம்லேயும் நம்மளோட பேட்ரி நீங்கள் வந்து இறைவன் நம்மளோட நாம ஜபத்தில் இருக்கும்போது உங்களோட பேட்ரிக்கு அதை என்ன சொல்கிறேன்னா நான் எப்பயுமே உங்களுக்கு கம்பேர் பண்ணேன். நம்மளோட நார்மல் நம்மளோட இது வந்து ஒரு பேட்ரி மாதிரி தான் நம்மளோட பிராணசக்தி, நம்மளோட லைஃபு. அது டே டைமில் குறையுது, அதுக்கப்புறம் ரீசார்ஜ் ஆகுது. நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஈவன் ஃபுட்ஸ் மூலியமாகவும் ரீசார்ஜ் பண்ணுறோம். ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா பிராணசக்தி அதிகம் ரீசார்ஜ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுமாதிரி நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம், அப்பயும் ரீசார்ஜ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாக ட்ரெயினும் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுதான் அந்த மிடில் பாத். நம்ம புத்தர்லாம் போகும்போது புத்தர்லாம் சொன்னால் இட்ஸ் அ மிடில் பாத்.
இந்த டே டைமில் இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னியோட ஹாப்பினஸ் புரியும். நம்ம தான் டே டைமில் நாம ஜெபம் பண்ணுறதுனால ஒரு சன்னியாசி ஆகிறதுக்கோ இல்லை. வி வில் பி எ சூப்பர் ஹியூமன். மtlab நார்மலான எல்லா சந்தோஷங்களையும் நீங்கள் அனுபவிக்கலாம். ஹாப்பி யாரை பார்த்தாலும் அன்பாக பேசுறது, எல்லாரையும் அக்செப்ட் பண்ணுறது, புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குல்ல. பெரியவங்க இப்படி பேசுவாங்க, சின்னவங்க இப்படி நடந்துப்பாங்க, நமக்கு பிடிக்காதவங்க இப்படியும் பேசுவாங்க. அக்செப்டன்ஸ். ஆனால் நம்மளோட ஃபிலாசபி அக்செப்டன்ஸ்ன்றது அவங்க அப்படி தான் அக்செப்ட் பண்ணிக்கிறது, புரியுதுங்களா? அக்செப்டன்ஸ் அவங்க அப்படி தான், சரிங்களா? நமக்கு தெரியும் நம்ம இந்த பாத்தில் இருக்கோம், நம்ம இந்த பாத்தில் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த வீடியோ போடுறது என்னென்னா, நீங்கள் க்ரோ ஆகணும்னா ஸ்பிரிச்சுவல் ஜர்னியில் இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? கனெக்ஷன் டு இஷ்ட தேவதா, குரு சிந்தனை, டே டைமில் உங்களோட எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது. ஏன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இதுதான் கொஞ்சம் சரி, இனிஷியலாக சிரமமாக இருக்கணும். நீங்கள் தான் அதை பிளான் பண்ணிக்கணும். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களோட ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா முக்கியமாக நான் இதை பற்றி அந்த டே டைமில் மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எனக்கு ஒரு ஆத்தர், ஒரு புக்கோட ஆத்தர்னா ஏக்நாத் ஈஸ்வரன். அவரோட புக்ஸ்லேருந்து தான் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அவரோட புக்ஸில் கான்கரிங் த மைண்ட், ஸ்ட்ரென்த் இன் த ஸ்ட்ராங், புரியுதுங்களா? அவரோட பகவத்கீதாவோட ட்ரான்ஸ்லேஷன்ஸ், அவரோட வேதாவோட ட்ரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் அவர்கிட்ட அந்த புக்ஸ்லேருந்து எடுத்த ஒரு கான்செப்ட்ஸ் தான் அதை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு. ஏன்னா டே டைமில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை அந்த புக்ஸ்லேருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம டே டைமில் மெயின்டைன் பண்ணலன்னு வச்சிங்களேன், நம்ம காலையில் என்ன தான் சாண்ட் பண்ணி மெடிடேஷன் பண்ணாலும் பாக்கி உள்ள டைம் நம்ம நிறைய டைம் மக்கள் கூட கண்ணை ஓப்பன் பண்ணி தான் இருக்கும். அப்போ அது எனர்ஜி போயிடுது. ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு ப்ராக்டிஸாக வச்சுங்க. ப்ராக்டிஸாக வைக்கும்போது உங்களுக்கு அந்த பெனிஃபிட் தெரியும். வாழ்நாள்